ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது பேர் நாகப்பட்டைங்க. இது வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால், இது வீட்டில் இருந்தால் பாம்பு வராமல் இருக்குங்க. அது இல்லாமல் இது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லாமல் வீடு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குங்க. அதுக்கு சைடில் இருக்குது வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாரும் வளர்க்காதீங்க. நாங்கள் அது ஒரு செடி தான், அதுவும் 2 காய் மட்டும்தான் பூத்துருக்கு. இது பேர் கருவேப்பிலைங்க. இது பேர் அம்மா கருவேப்பிலை. அந்த சைடு இருக்குது தங்கச்சி கருவேப்பிலைங்க. இது பார்த்தீங்கன்னாங்க கருவேப்பிலை நல்லா பூந்து கணக்குதுங்க. இது பேர் பைனாப்பிள்ங்க. பைனாப்பிள் பார்த்தீங்கன்னாங்க நம்ம பாதையோடு அறுத்து வச்சோம்னா இது மாதிரி ஏதாச்சும் உரம் போட்டோம்னா வளருங்க. வீட்டுக்கும் பார்க்க அழகாக இருக்குங்க. அந்த சைடு இருக்குது டேபிள் ரோஸுங்க. இது மாதிரி நம்ம ஏதாச்சும் போயிட்டு போட்டு வச்சோம்னா அழகாக இருக்குங்க. அது இல்லாமல் வீட்டுக்கும் நல்லா லட்சணமாக இருக்குங்க. இது பேரும் அதே தாங்க, டேபிள் ரோஸுங்க. இது பார்த்தீங்கன்னாங்க சின்ன குண்டால வைக்கிறோட பெரிய குண்டால வச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது பேர் மிளகாங்க, மிளகா செடி. இது இப்போ கரிச்சு கொடுக்குற மாதிரி இது பொரிச்சு குடிச்சோம்னாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப காரமாகவும் இருக்கும். எல்லாமே பொரியல் கூட செய்வாங்க. இது பேர் செம்பருத்திங்க. இது சிவப்பு செம்பருத்தி பூன்பாங்க. அது இல்லாமல் இது சாமி பூவும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.